எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில இருந்துகிட்டு எங்க கட்சியில இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட கைகூலிகளா இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்களா யார் துரோகி? உங்க கருணாநிதி குடும்பத்தை தான் துரோகி. அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல. எவ்வளவு மரியாதை கொடுத்தா நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர் நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடிஎம் ஆக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது.